உடல் ஆரோக்கியம் பத்தி இன்னைக்கு மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு இருக்கு. எல்லாரும் விழிப்புணர்வோட செயல்படுறாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க? காலையில ஆன உடனே வாக்கிங் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பிராணாயாமம் பண்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய உடல் சம்பந்தப்பட்ட எக்ஸசைஸ் எல்லாம் பண்றாங்க. ஆனா இவ்வளவும் உடலுக்குரிய எக்ஸசைஸ் தான் பண்றாங்களே தவிர நம்ம உடம்புக்குள்ள ஓடக்கூடிய மூச்சு காத்துக்குரிய எக்ஸசைஸ் அவங்க பண்றது இல்ல. அப்படி மூச்சு காத்துக்குரிய எக்ஸசைஸ் பண்றாங்க அப்படின்னா பிராணாயாமம் பண்றாங்க. ஆனா பிராணாயாமம் மூச்சு காத்துக்குரிய எக்ஸசைஸா அப்படின்னு பார்த்தா கிடையாது. எல்லாம் சொல்லுவாங்க மூச்சு பயிற்சி பண்றேன், மூச்சு காத்துக்குரிய எக்ஸசைஸ் பண்றேன், அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்லுவாங்க. ஆனா இது எல்லாமே வெளியில இருக்க காத்த உள்ள இழுக்கிறாங்களே தவிர ஆனா உள்ள இருக்க காத்த அவங்க புனிதப்படுத்தல. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே உள்ள இருக்க காத்த புனிதப்படுத்துறது தான் இந்த வாசி யோக பயிற்சி. ஆனா பிராணாயாமம்ன்றது அப்படி கிடையாது. வெளியில இருக்கிற காத்த உள்ள இழுத்து வச்சுக்கிறது. நீங்க வெளியில இருக்கிற காத்த ஒரு உடம்புல அதிகமா இழுக்க இழுக்க உடல்ல இருக்கக்கூடிய ஆர்கன்லாம் கெட்டு போய் நல்லபடியா உடம்புல பிரச்சனை தான் வருமே தவிர வேற எந்த நல்ல காரியங்களும் நடக்காது. பிராணாயாமத்திலையும் நடக்காது, மூச்சு பயிற்சியிலையும் நடக்காது. ஆனா வாசியோக பயிற்சியில மட்டும்தான் உள்ள இருக்கிற காத்து புனிதப்படும். உள்ள இருக்கிற காத்து புனிதப்பட்டா மட்டும்தான் நீங்க உங்க உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நோய்களையும் போக்க முடியும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய உயிருக்கு தான் தெரியும் உங்க உடம்புல இருக்கக்கூடிய எந்த இடத்துல எந்த நோய் இருக்குன்னு. அந்த உயிர் தான் உங்க உடம்ப சரி பண்ணணுமே தவிர உங்க உடல் உயிரை சரி பண்ண முடியாது. ஏன்னா உடலை விட்டு கடைசியில பிரிஞ்சு போறது உயிர் தானே தவிர இந்த உடல் கூட மண்ணுக்கு போயிருது. அதே மாதிரி நம்ம தீயிட்டு எரிச்சிடுறோம், என்னென்னவோ பண்ணிடுறோம் இந்த உடம்ப. ஆனா நம்ம உயிரை ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாது. அப்ப அந்த உயிரான அந்த வாசியை வச்சு நம்ம வாசியோக பயிற்சி செஞ்சா கண்டிப்பா உடல்ல எப்பயுமே ஆரோக்கியமா அந்த வாசி வச்சிக்கும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் வாசியோக பயிற்சி செஞ்சா மட்டும்தான் உடல் ஆரோக்கியமா இருக்கும். மற்றபடி எந்த மூச்சு பயிற்சி பண்ணாலும், எந்த பிராணாயாமம் பண்ணாலும், எந்த உடலுடைய எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் உடல் ஆரோக்கியமா இருக்காது. வாசியோக பயிற்சி செஞ்சா மட்டும்தான் உடல் ஆரோக்கியமா இருக்கும்.